அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா லைவ் ஒரு நாளைக்கு 2-3 முறை வருது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா சூப்பர் சேட்டில் 100 ரூபாய்க்கு போட்டு வந்தாலும் பலன்கள் தெளிவாக சொல்லப்படும். சின்னதாக போட்டு வந்தால் உங்களோட கேள்விகளுக்கான பலன்கள் பதில்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்தோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 15/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி காலை 8:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்னைக்கு சிவராத்திரியாக இருக்குது. சூரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை 8:12 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:27க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 12:05 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பகல் 3:16 4:51 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:19 8:54 வரைக்கும் இருக்குது. இப்போ திரையோதசி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிலச்சிருக்கிற செயல்கள் எல்லாமே செய்யலாம். ஆடல் நகை செயல், வண்டி ஓட்ட பயிற்சி, எழுதுதல் எல்லா விஷயத்துக்கும் நல்லது. பாட்டு படிப்பு கலை சம்பந்த விஷயத்துக்கும் நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணம் செய்ய, புதுமனை புக, கல்வி துவங்க, சாமி கும்பிட, பதவி ஏற்க, தானியம் வழங்க வாங்க, வண்டி நகை மாடு சம்பந்தப்பட்டமாக வாங்க விற்க, வெளிநாடு போகிறதுக்கு, தாலி செய்ய, பிள்ளைகளுக்கு வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யறதுக்கும் ஏற்றது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உற்சாகம், ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு இன்சொல், தனுசு ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு பெருமை, மீன ராசிக்கு நற்செயலாக இருக்கு. நாளை சிறப்பாகவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் நல்லது. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிலேயே சந்திரன் இருக்காரு. கிரகங்களும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது. சில விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாராத சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு பிரச்சனையிலையும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் சூழ்நிலைகளை சமாளிங்க. இன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா வியாபார வளர்ச்சிக்கு பெருசாக உதவுற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலை பளு இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. அதனால் விரயங்களும் செலவுகளும் உண்டு. இன்று உங்கள் மனசை கட்டுப்பாட்டை வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அது உங்களை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்ற உதவியாக இருக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் திருப்தி இல்லை. அதே நேரங்களில் சில சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை. தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் அமைதியாக போக வாய்ப்பு உண்டு. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை அவசியமாக தேவைப்படுது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இப்போ இன்று வரவு கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் செலவுகள் அதிகமாக இருக்குது. வீட்டு பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். பெரிய முதலீடுலாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பணம் இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகளை கண்காணிங்க, விரயங்களை தவிருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுனால தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரிலாக்ஸாக இருங்க. கூலாக நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலக்கத்தோடையும் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோடையும் நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சோம்பேறித்தனம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பாதுகாப்பு இல்லாத உணர்வு மனசுக்கு வெறுமையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது.
நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் மற்றவங்களோட தலையீட்டால் தடைப்படுற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. அவங்க சப்போர்ட்டில் இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. நீங்களே உங்களை மகிழ்ச்சியோடையும் ஆற்றலோடையும் வைத்துக்கிறது நல்லது. சில அசௌகரியங்கள் காணப்படும். இன்று மனசளவில் திருப்தி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அமைதியாக இருங்க. சூழ்நிலைகளை நிதானமாக கையாளுங்க. உறவுகளுக்குள்ள பார்த்து பேசுறதும் வார்த்தைகளில் இன்று நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நீங்கள் சிறப்பான வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் திறமையாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களோட கவனக்குறைவால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட துணையை சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. மனசில் இருக்கிற சோர்வு அமைதி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் துணைக்கிட்ட காட்டாதுங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களோட மன அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குளிர்ச்சியான உணவு வகையில தவிர்த்துருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் திறமைகளை வெளிக்காட்டவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் தைரியமாக உறுதியோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாகும். மனசுக்கு நிகழ்வுகள் நடைபெறும். திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். சந்தோஷங்கள் கூடும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று உங்களோட செயல்பாடுகள் எல்லா விதத்திலையும் பாராட்டுக்குரியதாக இருக்குது. நாள் முழுக்க சீராக இருக்கும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களோட பணிகளை நல்ல ஒரு அவங்களோட கவனத்தில் பார்த்து நல்ல ஒரு உங்களுக்கான வளர்ச்சிக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருப்பாங்க. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியோ புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் துணைக்கிட்ட தெளிவாக சொல்லுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. அதனால சாதகமான நாளாக இருக்கும். உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்கக்கூடியதுக்கு சாதகமாக இருக்குது. காதலர்களுக்கும் இன்று ஏற்ற ஒரு நாள் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நன்றா தான் இருக்குது. பணம் அதிக அளவில் வரவு இருக்கும். அதே நேரத்தில் பயனுள்ள வகையில் சேமிப்பும் செலவுகளும் கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகளில் திட்டம் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தைரியத்தோட நாள் முழுக்க இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் வளர்ச்சிக்குரிய நாள். உங்களோட தெளிவான சிந்தனைகள் மூலிமா பல புதிய விஷயங்களை முயற்சி செய்வீங்க. உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள். வேலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தெளிவான சிந்தனைகளோட நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். இன்று உங்களோட எதிர்காலத்தை பற்றி கனவு காணக்கூடிய ஒரு நாள். அதை பற்றி யோசித்து அதுக்குண்டான முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் உங்களோட சில முக்கிய நோக்கங்களை கொண்டிருக்கிற நாளாக இருக்குது. நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. சுப காரியங்கள் கைகூடும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் மகிழ்ச்சி நிறைஞ்ச ஆதாயம் காத்துக்கிட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் பாராட்டு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போவீங்க.
சமநிலையான அணுகுமுறை 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் நல்ல ஒரு அந்யுன்யத்தையும் ஏற்படுத்தி நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு இன்று ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான பணம் உங்ககிட்டவே இருக்கும். அதிக அளவில் சேமிக்கவும் பணம் வைத்து முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், திடமா இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாம நாள் முழுக்க இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கொஞ்சம் இருக்கு. பசங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியதும் வேலையில் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டியதும் நல்லது. தவறுகள் எங்கேயும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் அடையலாம். தெய்வ தரிசனம் மனசுக்கு அமைதியை தர மாதிரி இருக்கு. நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு நிறைவை தரும். இன்று நாள் முழுக்க கொஞ்சம் நீங்களே மந்தமாக தான் இருப்பீங்க. தேவையான விஷயங்களை செய்கிறதுலையும் விழிப்போடு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட நாளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. எல்லா விஷயத்துலையும் சின்னதாக கவனம் இருக்கட்டும். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் கையாளுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில தவறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக அடுத்தவங்க மூலியமா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க செஞ்ச தவறுக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல உள்ள குழப்பமான காரணங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத விவாதங்களை செய்வீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க, கோவப்படக்கூடிய ஒரு நாள். இது தவறான புரிதலுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பணத்தை கவனமாக கையாளுங்க. விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஏதோ அவசர செலவுன்ட்டு பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்குங்க. பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதை. அதிக பணம் கையில் வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாள். எல்லா விஷயத்திலையும் பதட்டத்தோடைய அவசரப்பட்டும் செய்கிற செயல்கள் காரியங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு யோசித்து பார்த்து செய்யுங்க. யார் கூடயும் அதிகமாக பேசாதீங்க. பேச்சுக்களால் இன்று பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதம் தடைகள் நிறையவே இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்திலையும் சின்ன பாதிப்பு ஏற்படும். தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து போகிறது நல்லது. உங்களோட மன அழுத்த காரணமாக சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க, அமைதியாக வச்சுக்க, சினிமாவுக்கு போகிறது, பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருக்குது. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பணம் பற்றாக்குறை மனசை கொஞ்சம் கவலை அடைகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட கவனக்குறைவு காரணமாக தவறுகளோ இல்லைன்னா வேலையில் நிலுவைகளில் நிற்கிற மாதிரி இருக்குது. அது உங்களோட வேலைக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து வேலைகளை சிறப்பாக முடிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணையை சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு உங்ககிட்ட மனசில் இருக்கிற சோர்வு, அமைதி இல்லாத மனநிலை இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு கேஷுவலாக பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தேவையான பணம் பெறுவதில் சிக்கல்கள் இருக்குது. வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் கிடையாது. பணம் சம்பந்தமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பணம் விஷயமா முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்கும். மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள், சாதகமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கனால கவலைப்படாமல் நாளை சிறப்பாக கொண்டு போவீங்க. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றமோ புதிய வேலை வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பசங்க வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். இன்று அன்றாட வேலைகளையும் அதிர்ஷ்டவசமாக நேரத்தில் செஞ்சு முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக இருக்குது. உங்கள் முகத்தில் நல்ல ஒரு உற்சாகம், புது பொலிவு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு அதுக்குண்டான பாராட்டை பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு ஏற்ற வகையில் ஊக்கத்தொகையோ பண வரவோ வேலையில இருந்து வர வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட அன்பா உண்மையா நடந்துக்குவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அனுநித்தியம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தை குறித்து முடிவுகள் எடுப்பீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். உற்சாகமா மகிழ்ச்சியா ஜாலியா நாளை கொண்டு போகலாம். எதை பத்தியும் கவலையே இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தனவரவு ஒன்று அதிர்ஷ்டம் மூலியமாகவோ இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ பணவரவு இருக்குது. அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். பணம் நல்லா வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில மகிழ்ச்சியான தருணங்களை வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மனசுக்குனிய சம்பவங்கள் நிறைய இருக்கும். வரவு நல்லா இருக்கனால செலவுகளும் இருக்குது. அதை மகிழ்ச்சியான தருணங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் தெளிவாக இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைகள் குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். நல்ல பலனை தரும். உங்களோட வளர்ச்சி இன்று அபாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ப்ராட் மைண்டடோடு இருப்பீங்க. நீங்கள் சந்திக்கிற தடைகளை தகுத்தெடுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழியாக தான் நாளாக தான் இந்திய நாள் உங்களுக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிகுந்த சிரத்தையோட பணியாற்றுவீங்க. உங்ககிட்ட இந்த போக்கு காரணமாக பணிகளை விரைவாக முடிப்பீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவையும் பாராட்டியும் பெறுவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இன்று நல்ல ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு நல்லாவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட காதலன் காதலி கூட நல்ல ஒரு விசுவாசமா இருப்பீங்க. உங்களோட உறவை பராமரிக்க ஏற்ற ஒரு நாள். ரொமான்டிக்கான நாளா இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். மகிழ்ச்சியா ஜாலியா ஒன்னா வெளியில போறதும் 2 பேருக்கும் பரஸ்பர புரிதலும் அந்நியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு. வரவு நல்லா இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதை பராமரிக்கிறத நல்லாவே மகிழ்ச்சியா திருப்தியா பார்ப்பீங்க. சேமிப்பு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், நல்ல ஒரு ஆற்றல், உறுதி, தன்னம்பிக்கை நாள் முழுக்க இருக்கு. எதை பற்றியும் கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்று உங்களுக்கு வரவை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் சில பொறுப்புகளோ இல்லைன்னா உறவுகளுக்குள்ள சில பிரிவுகளோ மனக்கசப்புகளோ ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட பெற்றோர்கிட்டையும் சரி, பசங்கக்கிட்டையும் சரி, கூட பிறந்தவங்ககிட்டையும் சரி அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. எதிர்பாராத சில சூழ்நிலைகள், விருந்தாளிகள் வருகையால் பிரச்சனைகள், உறவினர்கள் மூலியமாக சில மனசுக்கு கவலை தர மாதிரி சில செய்திகள் வரும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. இன்று பண வரவு சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகிறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நண்பர்களோட ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு தரும். மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று நீங்கள் நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. இந்த நாள் உங்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பலனுள்ள விதமாக போகும். இன்று புதிய மனிதர்கள் கூட பேசுறதுக்கும் அவங்க கூட பழகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய நண்பர்கள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மும்முரமாக செய்கிற மாதிரி இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சாமர்த்தியமாக உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது, தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் தொணக்கூட நட்பான அணுகுமுறை அவசியமாக தேவை. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஆனால் கடின உழைப்புக்கு வரும். அது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. செலவு கைக்கும் வாய்க்கும் தான் இன்று பண வரவு இருக்குது. புத்திசாலித்தனமாக செலவை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமாக தலைவலி, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் காரணமாக மூட்டு வலி ஏற்பட, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டத்தினால தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்படலாம். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் எப்போ தவறு செய்வீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் மேலே வீண் பழி விழ வாய்ப்புகள் இருக்குது. அது உறவாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேற உங்கள் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகளை செஞ்சு தேவையில்லாத பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுப காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று தேவையற்ற கவலைகள் காரணமாக சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதிகமான கவலையும் மன வருத்தமும் இருக்குது. மன உளைச்சல் காரணமாக மனசில் நிம்மதி இல்லாத ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம். சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி முன்னாடியே முடிச்சிடுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்கள் உங்களோட மனசில் ஏற்பட்ட சில ஏமாற்றங்கள், நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் துணைக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் தவறாக பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று ரொம்பவே இணக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு தள்ளி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் இல்லை. அதே நேரம் வரவும் செலவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. வீண் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை பாசிட்டிவாக யோசிங்க. தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் யோசித்து உடம்பை பாதிக்கிற மாதிரி செய்யாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள். நல்ல ஒரு உற்சாகத்துடையும் சுறுசுறுப்போடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. குடும்பத்தோட நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடியதாகவும், நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், எதிர்காலம் குறித்து திட்டங்கள் தீட்டத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். தொழில் முன்னேற்றத்துக்காக நல்ல ஒரு புதிய முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கு உறவினர்கள் வருகை, வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவுக்கு வரும். நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் பெரிய மனிதர்களோட ஆதரவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுப காரியங்கள் கைகூடும். இன்று நாள் முழுக்க ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பயணங்கள் இருக்குது. அது வழியாக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எல்லா வாய்ப்புகளையும் தவற விடாமல் பயன்படுத்திக்க நாள் நல்லா இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கும். வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையில் இன்று மும்முரமாக இருப்பீங்க. வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. ஆதாயங்கள் நிறைய இருக்கும். சேமிப்பும் உயரக்கூடிய வகையில் பண வரவு வேலையிலிருந்து இருக்குது. எதிர்பாராத ஊக்கத்தொகை வரலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் கருத்துக்களை துணைக்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் பகிர்ந்துக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. துணைக்கூட பயனுள்ள வகையில் திட்டங்களை தீட்டி அது பற்றி பேசி முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு இந்த ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. ஒன்றா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக நேரம் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில தடைகளை கடந்த பின் உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரங்களில் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து சேரும். அதை அப்படியே சேமிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். அதை தக்க வச்சுக்க குளிர்ச்சியான உணவு பாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி. இன்று உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் தேவை. ஏன்னா
இன்று பதட்டத்தால சில காரிய தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அவசரப்பட்டு செய்யற வேலைகள், காரியங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு புனரமைப்புக்காக செலவுகள் செய்யற மாதிரி இருக்கு. மனசுல தேவையில்லாத இனம் புரியாத கவலைகள் இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே நாளை உற்சாகமா கொண்டு போறது நல்லது. எந்த காரியத்திலையும் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்னதா மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வெளி வேலைகளால அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வியாபாரத்துல ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போகும். இன்றைய நாள் எந்த ஒரு முடிவும் கொஞ்சம் எடுக்காம இருக்கிறது நல்லது. கவலையா காணப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போய் உங்களையே நீங்களே ஆசுவாசப்படுத்திட்டு நாளை கொண்டு போங்க. உங்களை கேஷுவலா கொண்டு போறது, மகிழ்ச்சியா வச்சுக்கிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கு. சிறப்போட வேலை செய்ய ஏற்ற நாளா இல்லை. செய்கிற வேலைகளில் தவறுகள் இருக்கு. புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செஞ்சு நல்ல ஒரு பாராட்டோ பேரோ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தம் தொணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது நல்லது. உங்களது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போங்க. நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா சில தேவையில்லாத விஷயங்கள், சூழ்நிலைகள் காணப்படுது. உறவுகளுக்குள்ள ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சேமித்து வச்சிருந்த பணம் அது கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கு. செலவுகளை கண்காணிங்க. அது வீண் விரயம் செஞ்சு அதிக அளவுல சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, முதுகுவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அமைதியா இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இப்போ லைவ் வந்து ஒரு நாளைக்கு 2-3 முறைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தைரியமாக உங்களோட சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது மேலோட்டமாக தான் பொதுவில் நம்மளால் பலன் சொல்ல முடியும். என் பர்சனலான விஷயங்களை நம்ம வந்து பொதுவில் சொல்ல முடியாது. அதனால் பொதுவில் வந்து மேலோட்டமான பலன்கள் தான் சொல்ல முடியும். உங்களோட சுயஜாதகம், குறிப்புகள், அதாவது பிறந்த விவரங்களை போட்டு உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதே நேரங்களில் பெய்டு சூப்பர் சாட் அந்த மாதிரி ஆஃபரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லப்படும். ஆனாலும் உங்களோட பர்சனல் ரொம்பவே முக்கியமான விஷயங்களை, பர்சனலான விஷயங்களை மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது. இந்த வீடியோ சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சில ஆதாயங்களோ நன்மைகளோ நடக்கட்டும். இந்த வீடியோ பலன் பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.